இன்றைக்கி நம்ம கோவக்காய் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு காரக்குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கோவக்காய் நீளமாக வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை முறி தேங்காய், கொஞ்சமாக புளி, ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், காஞ்ச மிளகா. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு இது லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம இது கூட கோவக்காயை போட போகிறோம். இந்த கோவக்காயை நல்லா மொறுன்னு வறுக்க போகிறது இல்லை, நல்லா சுருங்கணும். கோவக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக சுருங்கிருக்கு. நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு அந்த பக்குவமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அதை விட நல்லாவே சுருங்கிருச்சு. இப்போ நம்ம அங்கே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணுவோம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்க்குறோம். நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டில் எல்லாத்துக்குமே வெங்காயம் சேர்த்துட்டு தானே மற்றதெல்லாம் போடுவோன்னு. இதில் ஃபஸ்ட்லேயே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோன்னா அந்த கோவக்காய் சுருண்டு வர்றதுக்குள்ளே சின்ன வெங்காயம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ரொம்ப அது வெந்து மசிகிற அளவுக்கு போயிடும். இப்போ இன்னும் கோவக்காய் சுருள்றதுக்கும் வெங்காயம் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள் 50 கிராம் நம்ம போட்டிருக்கோம். இது நல்லா இந்த எண்ணெயிலே புரட்டி எடுக்கணும். எல்லா காயிலையுமே நல்லா படணும். காரக்குழம்பு மசால் குழம்பை பொறுத்த மட்டும் இப்படி நம்ம சேர்க்குற இந்த மிளகாத்தூள் எல்லாம் இந்த மாதிரி எண்ணெயில் புரட்டி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஒரு பச்சை வடை இல்லாமல் அது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். இந்த பாருங்க, நல்ல ஒரு எண்ணெய் திரண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றணும். இந்த தேங்காய் கூட நம்ம புளி தக்காளி, சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு மசாலா எல்லாத்துக்கும் கூட சேர்த்து பரட்டி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நல்லா அதுவும் தேங்காயும் பச்சை வாடை போய் நல்லா மசாலாவில் இதாகி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட் இந்த புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா குழம்பு ஒரு கிண்டிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குவோம். இன்னும் அப்படியே நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்படி நல்லா கொதித்ததும் குறைஞ்ச தீயில் போட்டு மூடி போட்டு ஒரு கரையில் வச்சுருங்க. இப்போ இந்த கொதித்ததுக்கப்புறம் தான் உப்பே போடணும். பாருங்கள், இன்னும் பாருங்கள், அப்படியே ஒரு மூடி போட்டு வைங்க. இப்போ திறந்து பாருங்கள், நல்ல எண்ணெய்லாம் பிரிந்து குழம்பு நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சாதம் வச்சு நம்ம காரக்குழம்பு எப்படி இருக்குது, கோவக்காய் காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஊர்லன்னா நல்லா பொடி அடுப்பில் போட்டிருப்பாங்க. இப்போல்லாம் விறகடுப்பு இருக்கானே டவுட்டு ஊரில். அப்படியே பொடி அடுப்பில் கிடந்து நல்லா காயும் காரக்குழம்பு காய தான் டேஸ்ட்டே. இப்போ நல்லா காஞ்சி ரெடி ஆகிட்டு இந்த கோவக்காய் காரக்குழம்பு இது கூட்டுக்கு கோஸ் பக்கோடா வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.